Yang kedua,
புறம் காணாத செய்யும் உன் வீச்சு கற்றலுக்கு உலகை மகிழ்ச்சியாக இருக்கும் தூசியை கழிவுற்று இலக்கை நோக்கி செய்யும் ஏனெனில் உனக்காக போராடுவது மனதிடம் உன் தோல்வியின் பேச்சில் உன் நம்பிக்கையை வைத்து புண்ணிய வாழ்வை நடத்தையாக என்ற மனதொழியுடன் ஏற்படுவா இவர் நம்மை பரவின் நிர்வாகத்தை புரிந்து கொண்டு உண்மைப்போல் நடப்போடு உன் விருப்பப்படி எழுதுகிறது அருள்வாள். இதே போலதான் இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்னை தாயை சந்திப்பு இயேசுவை கல்வாரியில் இருந்து சந்திப்பது மாறாக கல்வாரிக்கு பிறப்பித்து தாயை சந்திப்பு அன்பு சந்திப்பு. ஆனால் அந்த அன்பு என்னை போராட்ட வாழ்விற்கு பேசுகிறதில்லை, மாறாக போராட சுவையை சுகமாக பார்க்கிறார்.
சீமான் கட்டாயம் என்று சொல்கிறார். இதே அது சுமையாய் மாறுகிறது. அன்பாசிரியின் பொருள் சுகமாகவும் கட்டாயத்தின் சீமான் சுமையாக மாறுவது எதிராக நல்லவனாகவும் பிறகு புனிதமாக இணைத்திருப்பவனாக வாழ்வது கட்டாயம் நினைத்தால் அது சுமையாக மாறுகிறது.
உறுதியோடு ஆரம்பித்த இயற்கையின் புரட்சியை இதை சிறப்பாக இரண்டாம் வீச்சு இயேசு இரண்டாவது இருக்கிறார். பின்னுக்கு முன்னுடைய காரணத்தில் இதோ இரண்டாவது முறையாக இடத்தை பார்க்கிறது. நான் ஆரம்பிக்கும் என் சிந்தனை ஆரம்பிக்கும் என் செயல்கள் ஆரம்பிக்கும் என் உறுதியோடு ஆரம்பிக்கும் உன் முயற்சியின் நிலைத்திருந்து முடியாமல் முடிவுறுகிறார்கள். உடலுக்கு ஆகாரம் நடக்கும் போராட்டத்தில் உடல் உறுப்பினருக்கு நினைக்கிறார்கள். இல்லை, இது உன் பயணத்தில் சிறந்தது. அவ்வளவுதான். மீண்டும் கற்றுக்கொள். ஏனெனில் அவ்வாறு சத்தியம் வருகிறார். நல்லவற்றுக்காக முயற்சிகள் வாழ்வதற்காக துணைவும் எழுதுகிறது. என் வாழ்வில் சுதந்திரங்கள் என் வாழ்வில் சுதந்திரங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சியாக
தேவையில்லை. என் மரணம் எனக்கு கவலை இல்லை. மாறாக அது பலருக்கு எச்சரிக்கை. ஆம், புனித வாழ்வுக்கு கடந்து வர எச்சரிக்கை. ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மோடு நாங்கள் அழைக்கப்பட்டால் உம்மோடு உயிர் பெறுவோம் என்னும் உண்மையை புரிந்து கொள்ள அழைத்தாரும். சாமி எங்களுக்கு
ஆண்டவரே